இந்தியா ரீசெண்ட் டைம்ல ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. பூமிக்கடிய கச்சா எண்ணெய் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ரெடி பூமியில இந்தியாவில நிறைய பகுதியில கச்சா எண்ணெய் இருக்கு. ஆனா நம்மளால ஏன் எடுக்க முடியல? இந்தியாவினுடைய பொருளாதாரம் இந்த கச்சா எண்ணெய் வச்சுதான் நிர்ணயிக்கிறாங்க. ஏன் நிறைய டைம் கச்சா எண்ணெய்னால இந்தியா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே டீடைலா இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேர்ல்ட் ஆஃபீஸர் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியால ரீசெண்ட் டைம்ல கச்சா எண்ணெய் பூமிக்கடியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா உத்தரப்பிரதேசத்துல பல்லியா அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இது எவ்வளவு தொலைவில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 300 ஸ்கொயர் கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லா கச்சா எண்ணெய் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ONGC நிறுவனம் கடந்த 6 மாசமா இங்க எல்லா பகுதிகளும் பல கட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சி மூலமா தான் இங்க கச்சா எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா 3000 மீட்டர் ஆழத்துக்கடியா இங்க கச்சா எண்ணெய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக இந்த இடத்துல போர் போட்டு இங்க இருக்க மண் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு இங்க கச்சா எண்ணெய் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஷியோரா இன்னும் 6 to 1 வருஷத்துல சொல்ல போறாங்க. ஆக்சுவலா இந்த கச்சா எண்ணெய் வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க இந்த போர் போடுறதுக்காக டெய்லி 25,000 லிட்டர் தண்ணி தேவைப்படும். அப்படி இருந்தா தான் இங்க இருக்கிற கச்சா எண்ணெய் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்தியா ஏன் இந்த கச்சா எண்ணெய் இந்த பகுதியில் எடுக்கிறாங்க? இது ஆல்ரெடி விவசாய கிராமம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தா இங்க எந்த மாதிரி முக்கியமான விவசாய பொருட்கள்லாம் வரும்னா, அதுவும் பர்டிகுலரா இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுப் பொருளான கோதுமை ஆகட்டும், சோளம் ஆகட்டும், நெல் ஆகட்டும், முட்டைக்கோஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய முக்கியமான உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்த பகுதியில் தான் விளையுது. அதே மாதிரி இங்க மக்கள் இந்த பல்லிய கிராமத்துல அதிகமா வாழ்றாங்க. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா 1 ஸ்கொயர் கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல வாழ்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்க இந்த உத்தரப்பிரதேச பகுதியில பெரும்பாலும் விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. அதனால இந்த பகுதியில கச்சா எண்ணெய் எடுத்தா அப்படின்னா இந்த பகுதி ஃபுல்லா விவசாயம் மேம்படும். அதே மாதிரி இங்க பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லி ONGC நிறுவனம் நம்புறாங்க. ஆக்சுவலா இந்த பல்லிய கிராமத்துல கிட்டத்தட்ட 6 to 8 ஏக்கர் ஃபுல்லா லீஸுக்கு எடுத்திருக்காங்க. இந்த ONGC நிறுவனம் 3 வருஷத்துக்கு லீஸ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது யார்கிட்ட லீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய லேண்ட்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வருஷத்துக்கு 10 to 15 லட்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இவ்வளவு காசு கொடுத்துதான் இந்த பகுதியில ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கும். இது மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா எங்கனால இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் இந்த பகுதியில பண்ற மாதிரி இருக்கும். அதனால எல்லா பகுதியிலும் போர் போற மாதிரி இருக்கும். எல்லா பகுதியும் நாங்க லீஸுக்கு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி இப்பவே முன்னேற்பாடா சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா இந்த கச்சா எண்ணெய் வெளியெடுக்கிறது ஓகே. இந்தியால நிறைய பகுதியில கச்சா எண்ணெய் இருக்குது, இப்பவும் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா அஸ்ஸாம் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பகுதியில கச்சா எண்ணெயை இப்போ வெளியெடுத்துட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம வருஷத்துக்கு சுமார் 30 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டும்தான் கச்சா எண்ணெயை பூமியிலிருந்து வெளியெடுக்க முடியுது, இந்தியா ஃபுல்லா ஓவராலா கணக்கு போடும்போது. ஆனா நம்முடைய நாட்டினுடைய கச்சா எண்ணெய் தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது கரெக்டா சொல்லணும்னா 230 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு நமக்கு கச்சா எண்ணெய் தேவைப்படுது. ஆனா நம்மனால கிட்டத்தட்ட 89-90% ஃபுல்லா வெளிநாட்டுல இருந்து தான் இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தேவைகள் அதிகமா இருக்கு. அது வருஷம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா 2039 ஒரு நாளைக்கே நமக்கு 7.2 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு கச்சா எண்ணெய் தேவைப்படும். அதே 2050 போது கிட்டத்தட்ட 9.2 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு ஒருக்கா தேவைப்படுது. இந்த அளவுக்கு தேவை அதிகமாயிரும். ஏன்னா ஆல்ரெடி மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால எல்லாரும் வாகனத்தை அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இதனால கச்சா எண்ணெய் வெளிநாட்டுல இருந்து ரொம்ப இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கு. அதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் நாங்க இப்ப பேசிக் லெவல் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெய்னால இந்தியாவினுடைய பொருளாதாரம் மெயினா எப்படி பாதிக்கும் அப்படின்னா, முக்கியமான பிரச்சனை என்னன்னா நம்ம நாட்டினுடைய அந்நிய செலாவணி டோட்டலா கம்மியாகும். ஏன் அப்படின்னா இதுதான் மெயினா இம்போர்ட்ல கிட்டத்தட்ட 40-50% இதுதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை பணவீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வரும். ஏன்னா நம்ம ஃபுல்லா டாலர் சேல்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம கையில அந்நிய செலாவணி இருக்காது. அதனால பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இது ரூபாயின் மதிப்பு டோட்டலா வீழ்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே டாலர் பேஸ் பண்ணி தான் வாங்குறோம். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா நடப்பு கணக்கு பற்றாக்குறை. அதாவது கரண்ட் இயர்ல நம்ம ஒரு பட்ஜெட் ஒதுக்கி இருப்போம், கச்சா எண்ணெய்க்கு நம்ம இவ்வளவுதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க என்ன சிச்சுவேஷன் ஆகும், மார்க்கெட்
மார்க்கெட்ல திடீர்னு ஒரு பீப்பாய் வந்து $10 அதிகமாச்சுன்னா இங்க என்ன ஆகும்? நம்ம எதிர்பார்த்து வர செலவு அதிகமாயிரும். அது இன்னொரு பிரச்சனையா இருக்கு. இதனால என்ன பண்ணுவோம்? நம்ம வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்குவோம். இது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடியும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, உள்நாட்டு உற்பத்தி டோட்டலா பாதிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கச்சா எண்ணெய் அதிகரிச்சிருச்சுன்னா இங்க பெட்ரோல் டீசல் ரெண்டினுடைய விலையும் அதிகரிக்கும். அதனால இந்த மெயின் ஃபேக்டரி எல்லாமே என்ன ஆகும்? பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிடுச்சுன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இந்த கச்சா எண்ணெய்னால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுது. அதனால இந்தியா வந்து அதிகமா வந்து உள்நாட்டிலேயே எடுத்தோம்னா அந்த பிரச்சனையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணினாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரியே இந்தியா வந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய கச்சா எண்ணெய் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா எந்தெந்த கண்ட்ரினா ரஷ்யால இருந்து கிட்டத்தட்ட 30% அங்க இருந்து அதிகமா வாங்குறோம். அதே மாதிரி ஈராக் இருந்து வாங்குறோம், சவுதி அரேபியா, UAE இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்தியாவினுடைய செலவு அப்படின்னு பார்த்தா கச்சா எண்ணெய்க்காக ஒரு வருஷத்துக்கு மட்டும் சுமார் $130 பில்லியன் மேல செலவு பண்றோம். இது இந்தியாவினுடைய வருமானத்திலையும் GDP-லயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பா இந்த கச்சா எண்ணெய் இருக்குது. அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த கச்சா எண்ணெய்க்கு மாற்றா வேற ஏதாவது எரிபொருள் வந்து இப்பவே டெவலப் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா ஆல்ரெடி வந்து நிறைய முக்கியமான பொருட்களை நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கறத ரொம்ப அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம பயோடீசலை இதை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இது வந்து இந்த தாவர எண்ணெய், விலங்கு எண்ணெய் அதை வச்சு ஏதாவது ஃபியூல் தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி உலக அளவுல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பயோ எத்தனால வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துருக்கு. ஆக்சுவலா இது வந்து சோளம், கரும்பு இந்த மாதிரி ஃபியூல் தயாரிச்சு அதை வந்து நம்ம ஒரு வெஹிக்கிளை வந்து ஓட்டுறதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கேஸ் யூஸ் பண்ணி ஆல்ரெடி வந்து எல்லா வெஹிக்கிளும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ரோப்பேன் யூஸ் பண்ணி, ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி, மெத்தனால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வெஹிக்கிளை வச்சு நம்ம ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து சோதனை கட்டத்தில் மட்டும்தான் இருக்கு. இப்போதைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கேஸ் வெஹிக்கிள் இது ரெண்டும் மட்டும்தான் இப்போ பயன்பாட்டில் இருக்கு. மற்ற எல்லாமே ட்ரையல தான் இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இன்னொரு 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் காத்திருங்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த கச்சா எண்ணெய்னால கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகி நாட்டினுடைய புவி வெப்பமடையாதல், இதனால புவி வெப்பமடையாதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே வருது. அதே மாதிரியே இந்த கச்சா எண்ணெய்னால இப்பவுமே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா கார்பன் எமிஷன் வந்து இந்த கச்சா எண்ணெய்னால தொடர்ந்து அதிகரிக்குது. இதனால பூமி வெப்பமடையாது அப்படிங்கிறது, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு. இந்தியா வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதுக்கு கச்சா எண்ணெய் மட்டும்தான் தூக்கி போட்டு வேற ஏதாவது உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம மாற்று எரிபொருள் அப்படிங்கிறது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த கச்சா எண்ணெய் வந்து இன்னும் 50 to 60 வருஷம் மட்டும்தான் பூமி கடியை வந்து எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு காலி ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம மாற்று எரிபொருள் வேற ஏதாவது யோசிச்சு போனா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுவும் பர்டிகுலரா 2047 இருந்து 2050க்குள்ள டோட்டலா கச்சா எண்ணெய் காலியாகும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.